நீங்க ஷேவ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களோட பியர்ட் ஏரியால லெக்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பிளாக் கலர்ல ரெட் கலர்ல நிறைய பம்ப்ஸ் நோட் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ட்ரை ஷேவிங் பண்றது, ஒரே பிளேட ஓல்டு பிளேட ரிப்பீட்டட் ஷேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது, ஒரே சைட்ல மல்டிபிள் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணிக்கிறது, ஹேர் க்ரோத்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஷேவ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் ரீசன். அந்த உங்களுக்கு கேர்லி ஹேர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களோட ஹேர் ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு வெளியில க்ரோ ஆகாம உள்ளேயே க்ரோ ஆகி ரியாக்ஷன் இப்படி பம்ப்ஸ் மாதிரி தெரியும். சாதாரணமா இக்னோர் பண்ணிடாதீங்க. இதனால இந்த மாதிரி தழும்பு வர்றதுக்கும் பிக்மெண்டேஷன் வர்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கணும்னா பிஃபோர் ஷேவிங் ஜெல் அண்ட் ஆஃப்டர் ஷேவிங் மாய்ஸ்சரைசர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். மல்டிபிள் பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி சிங்கிள் யூஸ் பிளேட்ஸ் ஒரு சைட்ல சிங்கிள் ஸ்ட்ரோக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஷேவிங் பண்ணும்போது ஹேர் க்ரோத்தோட டைரக்ஷன்லயே தான் ஷேவ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமா ரிப்பீட்டட் டாக்ஸிங் அண்ட் ஹேர் பிளக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனை ட்ரீட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க கெரட்டோலிட்டிக் மாய்ஸ்சரைசர்ஸ் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில கண்டிஷன்ல கெரட்டோலிட்டிக் ஸ்கிரீன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.